அந்த இதில் வந்து உங்களுக்கு 55 ஏக்கரால் 2001 ஜனவரி மாதம் கட்டி திறப்புலா பண்ண அந்த விருந்தாவன் கோயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ராதாகிருஷ்ணா கோயில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ராம் மந்திர் கோயில் இருக்குது. அப்புறம் இந்த சுற்றி பார்த்துட்டு லைட்டிங் ஷோ எல்லாம் இதை பிரமாதமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த டைமை சூஸ் பண்ணி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நம்ம டிஃபனுக்கு அங்கே தான் போகணும். அதை மைண்டில் வச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஒற்றுமையாக போய் ஒன்றா வாங்க. தனித்தனியாக போய் அங்கங்கே பிரிஞ்சிடாதீங்க, அப்புறம் இங்கே வரக்கு லேட் ஆகிடும். எல்லாம் ஒன்றா போய் ஒன்றா வர மாதிரி பிளான் பண்ணி போகுங்க. ஆட்டோவில் தான் போகணும். இங்கேருந்து 7 பேர் 8 பேர் ஆட்டோவில் தான் போகணும். அது நாங்கள் ரேட்டெல்லாம் என்னங்கிறது பேசி இப்போ விட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோவில் ஏறிட்டு போயிட்டு அங்கே பேமெண்ட் கொடுத்துட்டு திருப்பி வரும்போது அதே மாதிரி ஆட்டோவில் வந்து இங்கே பஸ் பார்க்கிங்க்கு வந்துடுங்க. இந்த பஸ் பார்க்கிங் இதுக்கு மேலே எங்கேயும் வண்டி போகாது இந்த ஊருக்குள்ள. ஓகேங்களா? இன்று காலை நம் அனைவரையும் அழைத்து கொண்டு ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் அந்த புனிதமான இடத்தை கண்டு கழித்தார்கள். அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. திரும்பி அங்கிருந்து வந்து நம்ம கோட்டை, ஆக்ரா கோட்டை என்கிற அந்த இடத்திற்கு அழைத்து வந்தோம். ஆக்ரா கோட்டையில் வந்து உள்ளெல்லாம் போய் அவங்க அந்த அரண்மனையிலுடைய மன்னர்களுடைய வளாகம், திருப்பி அந்த பணம் அடிக்கக்கூடிய அந்த இடங்கள் அனைத்துமே கண்டு கழித்தார்கள். அதற்கு பின்பு ஹோட்டலில் வந்து மதிய உணவு, நம்ம தென்னிந்திய உணவை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மிகவும் சந்தோஷமாக அவர்கள் உணவை அருந்திவிட்டு பிறகு சிறிது நேரம் கழித்து ஏசி பஸ் மூலியமாக விருந்தாவன் என்கின்ற அந்த மதுரை நகரை நோக்கி நம்ம பஸ்ஸில் போனோம். அங்கே ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பஸ்ஸை வந்து பார்க்கிங் ஏரியாவில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டோவில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த ஆட்டோவில் போய் நம்ம சாயந்தரமாக அந்த விருந்தாவன்கிற இடத்துல நோக்கி போய் பிரேம் மந்திர், அந்த பிரேம் மந்திரில் போய் நம்ம எல்லாத்தையும் இறக்கி விட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அந்த உள்ளே போன பிளேஸை பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த குழந்தைகளுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட இடம் மாதிரி மாடுகள், அந்த கிருஷ்ணருடைய அந்த அவருடைய வாழ்ந்த அந்த பூமியில் வந்து எப்படியெல்லாம் அந்த காலத்தில் அவர் வந்து அந்த மாடுகளெல்லாம் வச்சு அவங்க எப்படியெல்லாம் அங்கே இருந்தாரோ அதே மாதிரி ஒரு காட்சி அமைப்புகளை அங்கே ஏற்படுத்தியிருந்தாங்க. உண்மையே பார்ப்பதற்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதை அனைவரும் பார்த்து வியந்து அவரவர் அந்த செல்ஃபோனில் போட்டோ எடுக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி போகும்போதும் அந்த அர்ஜுனன் இந்த குடை இது அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த குடையின் கீழ் அனைவரையும் அந்த மழை காலங்களில் காப்பாற்றிய ஒரு இதாக ஒரு வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நம்ம அந்த கோட்டையில் வந்து பிரேம் மந்திரில் வந்து கீழே வந்து நம்ம சீதா ராமர் மந்திர், மேலே வந்து கிருஷ்ண ராதா மந்திர், இப்படி 2 கட்டங்களாக அந்த பில்டிங்கில் நம்ம லைட்டிங் ஷோவோடு வச்சுருந்தாங்க. உண்மையிலே ஒரு அற்புதமான காட்சிகள். அந்த காட்சிகள் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னா அங்கே ஒரு ஃபெஸ்டிவல், அன்னைக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கும் போல இருக்குது. ஒரு உற்சவ மூர்த்தி அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அந்த உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு கைதட்டல், ஆடல், பாடல் மற்றும் பஜன், நாம சங்கீர்த்தனங்கிறது ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஆட்களும் அதில் போய் கலந்துட்டு ரொம்ப ஆனந்தத்தை அனுபவித்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்ம கூட்டிகிட்டு போன அந்த வயதான ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அமைஞ்சது. திருப்பி அங்கேருந்து நம்ம பிழிவு வந்து இந்த லைட்டிங் ஷோலாம் பார்க்கும்போது உண்மையே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.
கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உண்மையிலேயே வந்து நம்ம ஊர் வைணவ ஸ்தலத்துக்கு மாறுபட்ட ஒரு அமைப்பாக தான் அங்கே இருந்துச்சு. பூராமே அந்த சலவை கற்களால் ஆன அந்த சிலைகளாகட்டும், மற்ற அந்த தூண்களில் அவங்க வடிவமைச்சிருக்கக்கூடிய சிற்பங்களாகட்டும், அனைத்துமே வியக்கத்தக்க அளவில் இருந்துச்சு. திரும்பி அந்த லைட்டிங் ஷோவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான காட்சி. இந்த காட்சியை கண்கொள்ளா காட்சின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஒவ்வொரு அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த யாதவர்கள், அவங்க அந்த காலத்தில் யாதவர்கள், முனிவர்கள், கிருஷ்ண பரமாத்மா அவங்களோட சிலைகளை, அவங்களோட பெயிண்டிங் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப கண்டு கழித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலே அங்கே வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்ததுனால ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் ஷோ பாருங்கள். இப்போ பாருங்கள், அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் அந்த லைட்டிங் ஷோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு பச்சை, க்ரீன், இந்த மாதிரி கலராக விதவிதமான அந்த லைட்டிங் ஷோவை கண்டு கழிச்சதும் இல்லாமல் திருப்பி வந்து நமக்கு ஒரு 7 மணிக்கு மேலே அங்கே வந்து வாட்டர் லைட்டிங் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் ஒரு மைய பகுதிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே நடக்கக்கூடிய அந்த வாட்டர் ஷோங்கிறது வந்து பார்க்க அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்துச்சு. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மியூசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனாக அந்த வாட்டர் ஷோகள் வந்து நடத்தி காமிச்சாங்க. அது டெய்லி நடக்கிற இதாக இருந்தாலும் நமக்கு இது புதுசு தாங்கிற ஒரு இதில் பார்வையில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம். இதுக்காகவே நாங்கள் வந்து காலையில் போட்டிருந்த அந்த ப்ரோக்ராமை, இந்த கோயில் சுற்றி காமிக்கிறத இரவுக்காக நாங்கள் மாற்றி ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் நீங்கள் காலையிலேருந்து சொல்லியிருந்தீங்க, நாங்கள்லாம் வந்து லைட்டிங் ஷோ ரொம்ப விரும்பி இருந்தோம், ஆனால் சாயந்தர நேரமாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாமே சொல்கிறத கேட்டு எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த லைட்டிங் ஷோ பாருங்கள் எப்படின்னு ஒவ்வொரு மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த கீழேருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுலேயே வந்து கடைசியில் வந்து ராமர், சீதா, இந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா இப்படி ஒரு உருவங்கள் அதில் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறாங்க. அதெல்லாம் இந்த நிகழ்வுகளெல்லாம் கண்டு கழிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து ஹோட்டலுக்கு நம்ம போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு நைட்டு அந்த சாப்பாடு